श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயதே மேஸ்து பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 43வது திருநாமம் தாத்தா. தாத்தானா கர்ப்பதானம் பண்ணுபவர் அல்லது விதைப்பவர். அதாவது யாருக்கு கர்ப்பதானம் பண்ணுறார்? மனுஸ்மிருதி சொல்கிறது அப்பயேவ தத்தர் ஜாத்தவ், அதாவது ஆதி காலத்தில் அப்பயேவ தத்தர் ஜலத்தை சிருஷ்டிச்சாராம் பகவான். அதில் கர்ப்பதானம் செய்கிறார், அதை கொண்டு ஜகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்கிறதாம். கண்ணன் பகவத்கீதையில் அர்ஜுனன்ட்ட என்ன சொல்ல தெரியுமா? தஸ்மின் கர்ப்பம் ததாமியகம், அதாவது சிருஷ்டிக்கும் முறையை சொல்கிறார். மூல பிரகிருதியை கொண்டு அதில் ஜீவ சம்ஷ்டியை பிரகிருதிக்குள்ளே கர்ப்பமாக செலுத்துகிறேன், கர்ப்பாதானத்தை நானே கொடுக்கிறேங்கிறார் பகவான். முதல்ல கர்ப்பாதானத்தை கொடுக்கறதே நான் தான். பகவானான நான் ஒத்தந்தான் புருஷன், பிரகிருதி முழுக்க ஸ்திரீகள் தான். பிரம்மா முதலான இருக்கா இல்லையா, அவளாம் பிரஜைகள். அதனால் இதில் என்ன சொல்கிறதுன்னா காரண தத்துவத்தை தான் தாத்தாங்கிறது சொல்கிறது. அதாவது கர்ப்பம் ததாதி இதி தாத்தா. அதாவது ஓம்காரத்தில் என்ன சொல்லித்துன்னா சேஷித்வம், பிராப்பியத்துவம், பிராப்பகத்துவம் 3 திருநாமங்களில் பார்த்தோம் இல்லையா, நமோ நாராயணாயால. இப்போ என்ன சொல்கிறதுன்னா ஓம்காரத்தில் உள்ள சப்தம் இருக்கு இல்லையா, அது அக்காரத்துக்கு காரணமாக இருக்கான். பகவான் ஜகத்துக்கு காரணமாக இருக்கார். இந்த அகாரத்துக்கு அர்த்தமான காரணத்துவத்தை கர்ப்பத்திலேயே பகவான் கொடுக்குறார். அதாவது எல்லாமே பகவான் தான் சிருஷ்டிக்கிறார்னு அர்த்தம். கர்ப்பத்தை கொடுக்குறாருன்னா அர்த்தம் சிருஷ்டிக்கிறார். மூல பிரகிருதியை காரணமாக வச்சுண்டு பகவான் சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிறத தாத்தா அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். தாத்தானா விதைப்பவர் பார்த்தோம் இல்லையா. ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் யாகம் செஞ்சார் இல்லையா, அதை பாதுகாக்கிறதுக்கு ராமலக்ஷ்மணரை கூட்டின்னு போனார். அவர் யாகத்தை ரட்சித்து கொடுத்தா அவ 2 பேரும் எப்படி காத்தான்னா கண்ணை இமை காப்பது போல காத்தார்கள் என்று கம்பர் சொல்கிறார். அதாவது வேறு காரணம் சொல்லலாமே, ஏன் கண்ணை போய் உதாரணமாக எடுத்தார்னா, கண்ணு ராமர் தான் மேலிமையாம், லக்ஷ்மணர் தான் கீழிமையாம். மேலிமை பெருசாக இருக்கும், கீழிமை சின்னதாக இருக்கும். ராமர் அதை போல் 8 அடி உயரமா, லக்ஷ்மணர் 7 அடி. மேலு கீழ் போயிட்டு வருதில்ல இமைகள், கண்ணை மூடி மூடி திறக்கிறோமே. ஆனால் கீழ்மை அப்போ அசையுமா? அசையவே அசையாது, ஒரே இடத்துல இருந்துருக்கும். சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தார் ராமர். யாகத்தை எப்படி மேல் எவன் போல் சுற்றி சுற்றி வந்தார். ஆனால் லக்ஷ்மணர் என்ன பண்ணார்? ஒரே இடத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தாராம். கண்ணில் எந்த தூசியோ எது வந்தாலும் சரி கண் உடனே மூடிக்கிறது இல்லையா, அது போல் எந்த திசையில் ஆபத்து வந்தாலும் காப்பாற்றினார்களாம். அந்த அளவுக்கு அவள் இமை போல் காப்பாற்றினாலாம். அதனால கம்பர் இந்த உதாரணத்தை எடுத்தார். 6 நாட்கள் ஒரு கஷ்டமும் வரலையாம். 7ஆம் நாள் என்ன வந்தது? மாரிசன் சுபாகு வந்தா இல்லையா, 2 பேர் யாகசாலைக்கு என்ன பண்ணா, மாமிச மழை ரத்தத்தை எல்லாம் பொழிஞ்சா. ராமர் என்ன பண்ணார்? ஒரே அம்பால் சுபாகுவை கொண்டுட்டார். ஆனால் மாரீசனை கொல்லலை, பானத்தை போட்டு கடலை தூக்கி எறிஞ்சிட்டார். ஏன் மாரீசனை கொல்லாமல் விட்டார்னா மஞ்சு ராமாயணத்தை வில்லி விவரிக்கிறார். ஏன்னா ராமாயணங்கிறது கற்பக மரம் மாதிரியாம். கற்பக மரத்தில் எதை கேட்டாலும் கொடுக்கும் இல்லையா, அதை போல தான் ராமாயணம் என்ற காவியமா. கற்பக மரம் எப்படி பெருசாக வளரணும் அப்படின்னு எண்ணினாரா ராமாயணத்தில். அதனால தான் மாரிசனை கொல்லாமல் விட்டால் தானே அங்கே கதை பெருசாகிட்டே போகிறோம், மாயமானா வருவான் அப்படின்னு. அதை மாதிரி சீதையை ராவணன் கடத்தணும், மாயமானா மாரிசன் வரணும், ராவணன் வதம் நடக்கணும், இப்படி கற்பக மரம் மாதிரி வளர்ந்துட்டே போகணுமா. அதை போலத்தான் உலகம் என்ன பண்ணுறது, பல கிளைகளாக மனிதர்கள் பெருகணும் அப்படின்னு பகவான் ஆசைப்பட்டார். அதனால் மூல பிரகிருத்தியால் பிரம்மதேவனுங்கிற விதையை போட்டு கருவாக வச்சு பிரம்மா மூலம் உலகில் அத்தனையும் சிருஷ்டித்தார். இவ்வாறு பிரம்மா மூலம் சிருஷ்டித்ததாக தான் பகவானுக்கு தாத்தா அப்படிங்கிற திருநாமம் அழைக்கப்பட்டது. விவசாயிகள் என்ன பண்ணுவா, இந்த தாத்தாங்கிற நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா விதை இல்லையா, விதைப்பவர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த விதையை விதைச்சோமானா
எல்லாம் பயிர்கள் நன்னா வளரும். ஸோ அந்த தாத்தாங்கிறதாலே விதைக்கிறது, கர்ப்பத்தை உண்டாக்குறது, மனுஷால் மட்டும் இல்லை, பயிர்களும் அதானே. ஸோ அதெல்லாம் வளரும். அதனால் நம்மளும் தாத்ரே நமக்கு அப்படி சொல்லி வந்தோமானா நல்ல விளைச்சல், நிலவளம், நீர்வளம் எல்லாம் பெருகும். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.